நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 31:4 முன்பகுதி. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறது. நான் இதற்கு பல நாட்களில் சொல்லியிருக்கிறேன். இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது ஒரு மனம் திரும்பின அனுபவத்தை உடையவர், மகா பிரபு. யாக்கோபு என்கிற நிலையிலிருந்து இஸ்ரவேல் என்கிற நிலை, அதாவது எத்தன் என்கிற நிலையிலிருந்து இப்பொழுது மகாபிரபு என்கிற நிலைக்கு அவன் மாற்றப்பட்டு ஒரு நிலையில் உள்ளவன். ஆகவேதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்றார். ஒரு 3 காரியங்களை இதுல சொல்றார். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுதல் அப்படின்னு சொன்னா, நம்ம சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நம்முடைய சொந்த முயற்சியில நம்முடைய பலத்தினால தான் எல்லாமே நடக்குது, எல்லாம் நம்ம கட்டி நம்ம தான் எல்லாத்தையும் அப்படி செயல்படுகிறோம், நம்ம அப்படி செயல்படலைன்னா அப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். சம்பாதிப்பதை கூட அதான் ஆண்டவர் சொல்றாரு, கையின் பலன் சம்பாதித்தது சொல்லாத, சம்பாதிப்பதற்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு வேண்டிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் அந்த பலனை நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது நமக்கு அது ஆசீர்வாதமாக அது நமக்கு அமைவது இல்லை. ஆகவே தான் அவர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை, அதற்கான பலனை கொடுக்கிற தேவன். நமக்கு ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் பெருகும் பொழுது கூட நம்ம அதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்றார். நான் என் கையின் பலத்தினால அப்படின்னு சொல்லாத அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இன்றைக்கு இஸ்ரவேலினும் கன்னிகையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நம்முடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட ஒரு நிலையிலிருந்து திடீரென்று ஒரு சர்க்கிள்களுக்குள்ளாக போய் இருந்திருக்கலாம். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க நல்லா அப்படியே டக்குன்னு அப்படியே வளர்ந்து வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். நல்லா வளர்ந்துட்டு வர்றோம் அப்படின்னு நினைப்பீங்க. டக்குன்னு ஏற்படுகிற சில சறுக்கல்கள், அது அப்படியே நீங்க அப்படியே புஷ்ஷுன்னு போன மாதிரி ஆயிருந்திருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அருமையாக கட்டி எழுப்பி கொண்டு வந்தது போல இருக்கும். ஆனால் அதற்கு பின்பு அப்படியே சோர்ந்து போனது போல ஒரு சூழ்நிலைகள், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில், அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளில், நீங்கள் செய்கிற தொழில்களில், இப்படி சில சூழ்நிலைகளோடு கூட நீங்கள் இன்னைக்கு இருக்கலாம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் அப்படின்னா, ஏற்கனவே அவர் தான் உங்களை கட்டியிருந்தாரு. இப்போ நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்க, பின்வாங்கி போயிட்டீங்க, இப்போ விழுந்துட்டீங்க, அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் விழுந்துருச்சு, உங்களுடைய வேலைகளில் சோர்ந்து போயிட்டீங்க, உங்களுடைய காரியங்களில் முந்தின மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப சோர்வாக தெரிகிறது. இப்பொழுது முன்னாடி நல்லா உற்சாகமாக செயல்பட்டு கொண்டிருந்தவங்க ஊழியங்களில் மற்ற எல்லா காரியங்களுமே உற்சாகமாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் மிகுந்த சோர்வோடு கூட பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலை நினைப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டான. அப்படியானால் மறுபடியும் உங்களுடைய நிலை அப்படி தூக்கி எடுத்து நிறுத்தப்படுவதை பார்ப்பீர்கள். மறுபடியுமாக கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். மறுபடியுமாக கர்த்தர் அந்த ஆவிக்குள்ளாக உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் ஒருவேளை முந்தின நாட்களில் இருந்தது போல இல்லை, நான் அப்பெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுவேன், அந்த மாதிரி இன்னைக்கு இல்லையே, அந்த மாதிரி ப்ரெசன்ஸை நான் இப்போ அனுபவிக்க முடியலையே, அந்த நாட்கள் எல்லாம் ஜெபம் பண்ண உடனே அற்புதங்களை நான் எதிர்பார்ப்பேன், ஆனால் இப்பொழுது அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி
உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், உங்கள் ஜெப வாழ்க்கையில், அப்படி பல காரியங்களில், உங்களுடைய தொழில்களில், மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஜீசஸ் ஹalleluya, கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுலலாம் ஒருவேளை இன்றைக்கு சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கி நிற்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு மறுபடியுமாக உங்களை கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பி ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர், மாற்றுவார். அதுதான் சொல்றாரு, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் அப்படின்னு சொல்றார். நம்மளை பார்த்து நீ கட்டப்படுவாய், நல்ல அருமையாக நீங்கள் கட்டி எழுப்பப்பட போகிறீர்கள். பழைய நாட்களில் எப்படி நீங்கள் வேகமாக வளர்ந்து வந்தீர்களோ அதை போலவே மறுபடியுமாக நீங்கள் வளர்ந்து எழும்ப போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மறுபடியுமாக கட்டி எழுப்பப்பட போகிறது. தோற்றுப்போன வாழ்க்கை, தோற்றுப்போன வியாபாரம், தோற்றுப்போன ஆவிக்குரிய ஜீவியம், தோற்றுப்போன பரிசுத்த வாழ்க்கை, இது எல்லாத்தையும் கர்த்தர் மறுபடியுமாக கட்டி எழுப்ப போகிறார். நீங்கள் மறுபடியுமாக கட்டி எழுப்பப்பட போகிறீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கட்டி எழுப்பப்பட போகிறீர்கள். உங்களுடைய எல்லா பிரயாசங்களும் கட்டி எழுப்ப, உங்கள் குடும்ப உறவுகள் கட்டி எழுப்பப்பட போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் என்று சொன்னால், நீங்கள் எதை முன்னாடி நிறுத்தி சொல்லி கொண்டிருந்தாங்க, அப்போ நல்லா இருந்தோம், இந்த காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தோம் முன்னாடி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களோ, அந்த காலத்தினுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.